ஓம் மோஷிகவாகனமோதகஹஸ்த சாமலகர்ண விலம்பிதசூத்ரக வாமனரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்ததர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, சத்தியலோகத்தில் ஒரு சமயம் பிரம்மாவுக்கு எல்லா தெய்வங்களை விட தானே பிரதானமான தெய்வம் என்ற ஒரு பெரிய வித்தையிலையும் படைப்பிலையும் எல்லாத்துலேயுமே நாம் தான் நம்பர் 1 இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய வயசில் கூட சரி நாம் தான் பெரிய ஆள் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது பிரம்மாவுக்கு. அடுத்த கணம் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு பிரம்மா இங்கே வரணும்னு நினச்சார். உடனே பிரம்மா அழகாக நேராக வந்தார். எதிரில் வந்து, சுவாமி கூப்பிட்டீங்களே பரந்தாமா அப்படின்னோடனே, சரி அப்படி வாக்கிங் போயிட்டு வரலாம் 2 பேரும் வா அப்படின்னு 2 பேரும் நடந்து போயின்னே இருந்தாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர், ஒரு முனிவர் எதிரில் வரார். அந்த முனிவரை பார்த்து மகாவிஷ்ணு கேட்குறார், முனிவரே உங்களுடைய பெயர் என்னன்னு? என்னுடைய பெயர் ரோமச மகரிஷி என்று சொல்வார்கள். என் உடம்பெல்லாம் முடி இருக்கிறதே, அதனால் என்னை ரோமச மகரிஷி என்று சொல்வாங்க. பரந்தாமா உனக்கு தெரியாதா அப்படின்னாரு ரிஷி. அப்படியா, சரி. அந்த ரோமச மகரிஷின்ற பேர் எதுக்காக வந்தது உங்களுக்கு அப்படின்னு நாராயணன் கேட்குறார். பிரம்மா பக்கத்தில் நின்றுட்டு தான் இருக்கிறார். அப்படி தலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறார். எல்லாம் இவர் தான் எல்லா வயசில் படிப்பில் எல்லாத்துலேயும் பெரிய ஆளுன்றாரே, தலை ஆட்டிக்கினே இருக்கிறார். அப்போ ரோமச மகரிஷி சொல்கிறாரு, என்னுடைய உடம்பில் இருக்கிற ஒரு முடி விழுந்தால் ஒரு பிரம்மாவனுடைய பட்டம் முடிந்து விட்டது. என்னுடைய உடம்பில் கிட்டத்தட்ட 60 லட்சம் முடி இருக்கிறது. 60 லட்சம் பிரம்மாதியர்களை நான் பார்க்க வேண்டியது இருக்குது. பரந்தாமா உனக்கு தெரியாதா அப்படின்னார். ஆஹா, பிரம்மாவுக்கு பாதி கர்வம் குறைந்து விட்டது. பாதி கர்வம் குறைஞ்சி போச்சு. ஐயோ, இந்த ஒரு முடி விழுந்தாலே ஒரு பிரம்மாவனுடைய ஆயுள் காலம் பூர்த்தி ஆகுதுன்றாரு. அவர் உடம்பில் 6 லட்சத்துக்கு மேலே ரோமசம் உடம்பெல்லாம் முடி இருக்கிறது. நம்மளை விட வயதிலும் படிப்புலையும் திறமையிலையும் எல்லாத்துலேயும் பெரியவங்க இருக்காங்க உலகத்தில்ன்றது அவருக்கு புரியுது. அப்படி செத்த இன்னும் கொஞ்சம் நாளை போகலாம், நடந்து வா அப்படின்னு இட்டுன்னு போகிறாரு பிரம்மாவை நாராயணன். ரோமச மகரிஷிக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பி நடந்து போகிறார் நாராயணன். பிரம்மாவை அழைச்சிட்டு எதிரில் ஒரு முனிவர் வந்தார். அவர் பேர் அஷ்டகோண முனிவர் என்ற பெயர். அஷ்டகோணம்னா உடம்பெல்லாம் 8 கோணங்களாக அப்படி வளைந்து இருக்கிறது. சுவாமி உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் அஷ்டகோண முனிவர். பரந்தாமா நாராயணா, எதிர்கொண்டு நீயே தரிசனம் தருகிறாயே. யுக யுகாந்தரங்களாக தபம் செய்தாலும் உங்களை பார்க்க முடியாதே, இன்றைக்கி உங்களை பார்க்குற பாக்கியம் கிடைத்ததே என்று ஆனந்த கண்ணீர் விட்டார். அப்போ கேட்குறாரு அஷ்டகோண முனிவரே உங்களுடைய ஆயுள் காலம் எப்பொழுது முடிவடைகிறது என்னன்னு கேட்குறார். அப்போ அஷ்டகோண முனிவர் சொல்கிறாரு, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தீங்க பாருங்கள் முன்னாடி, அந்த மாதிரி 8 ரோமச மகரிஷி தோன்றி மறைந்தால்தான்
என் உடம்பில் இருக்கக்கூடிய 8 கோணங்களும் சரியாகி நான் பரமோகதி அந்து அடைவேன், அதுவரையில் லோகக்ஷேமத்திற்காக தவம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அஷ்டகோண முனிவர். இதை சொல்லி முடித்தார். பிரம்மா அவருடைய அகங்காரமெல்லாம் முடிஞ்சது, அந்த தியானம் ஆயிட்டார். ஐயோ ஹரி பரந்தாமான்னு சொல்லிட்டு பாயமாக மறைஞ்சே போயிட்டார். ஸ்ரீமன் நாராயணன் பொன் சிரிப்பு சிரிக்கிறார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருமே நிறைய நீங்கள் இன்னும் கற்றுக்கினே இருக்கிறேன். கண்டவன் விண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லை. நான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் பார்க்க முயற்சிக்கிறேன், இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சாத்வீகத்தோடு அந்த பக்தியோடு நாம் பகவான் இடத்துல போகும்போது பகவான் நம்மளை தேடி வந்துடுவார். அன்பு தாய்மார்களே, நீண்ட நாட்களாக சில வரங்கள் கேட்கிறேனே அம்மா உங்களிடத்தில். எப்படி? உங்களிடத்தே ஆரம்பிக்கிறேன். நீண்ட நாட்களாக உங்களிடத்தில் வரம் கேட்கிறேன். நீண்ட நாட்களாக எனக்கு ஒவ்வொரு கோரிக்கைகள் வைக்கிறேன் உங்கள்கிட்ட. நீண்ட நாட்களாக விரதங்கள் இருக்கிறேன், ஹோமங்கள் செய்கிறேன், பூஜைகள் செய்கிறேன், தானங்கள் செய்கிறேன், தர்மங்கள் செய்கிறேன். அப்படி எல்லாமே செய்துட்டுருக்கிறேன். என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமே அப்படின்னும்போது அபூர்வ விஷயம். இன்றைய தினம் சித்தர்களுக்கும் ஆதிபராசக்திக்கு இருந்த சம்பாஷணையில் ஒரு இரட்டை தேங்காய், 2 தேங்காய் எடுத்துன்னு போயிட்டு விநாயகருடைய மடியில் வைக்கணும். அதுவும் 20ஆம் தேதி 2ஆம் தேதி அல்லது வளர்பிறை திங்கக்கிழமையில். ஆமாம், மறுபடியும் சொல்லுங்க தாயே. வளர்பிறை திங்கக்கிழமை ரைட்டு, ஆங்கில தேதி 20ஆம் தேதி ரைட்டு, 2ஆம் தேதி அந்த மாதிரி நாட்களில் அந்த மாதிரி தேதியில் வளர்பிறை திங்கக்கிழமையா? ஓகே, வளர்பிறை திங்கக்கிழமை வருதுமா இந்த வாரம் அப்படின்னா அந்த வளர்பிறை திங்கக்கிழமையில் 2 தேங்காய் எடுத்துமே பிள்ளையார் 2 வைக்கணும். இப்படி நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கைகள், நீங்கள் கேட்கின்ற வரங்கள் உங்களுக்கு அதிசீக்கிரத்தில் கைகூடும். அன்பு தாய்மார்களே, கஷ்டம் விடுபடவில்லையே என்று தொடர்கதையாக இருக்கிறதே அப்படி என்று நினைக்கிறவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய புனிதமான, அதாவது குளம், புஷ்கரணி சொல்லுவாங்க. திருப்பதியில் பகவானுடைய வடகிழக்கு திசையில் பெரிய பிரம்மாண்டமான குளம், அதுக்கு புஷ்கரணி. பிரம்மா டெய்லி அங்கே தான் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜலம் எடுத்துட்டு பெருமாளுக்கு திருவடிகளை கழுவுறதுக்கு, திருவடிகளை வணங்குறதுக்காக பிரம்மா தினமும் வராராம். அந்த மாதிரி புனித ஒவ்வொரு பரத தேசத்தில் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு புனித குளங்கள் இருக்கும். அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த குளத்துக்கு போயிட்டு அந்த ஜலத்தை எடுத்து ஒரு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு நம்ம பேரில் தெளிச்சுக்கிட்டு கண்ணில் ஊற்றிட்டு மேலே ஏறிவாங்க. அப்பொழுது உங்களை விட்டு கஷ்டங்கள் விடுபடும். பல ஆண்டுகளாக நீங்கள் மனசில் அப்படி சோர்வாக இருக்கீங்களே, அந்த சோர்வு உங்களை விட்டு அகலும். பொருளாதாரத்திற்கு வழி பிறக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் உடனுக்குடனே கிடைத்துவிடும். அன்பு தாய்மார்களே, கிழக்கு திசை பார்த்து அம்பாளை போய் தரிசனம் செய்யுங்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படி தரிசனம் பண்ணும்போது உயர்ந்த பதவிகள், லாபம் தரக்கூடிய தொழில் இது கைகூடி வரும். இந்த புரட்டாசி மாதத்தில் மேற்க பார்த்து அம்பாளை பார்க்கும் பொழுது சொந்த இல்லம் உங்களுக்கு கைகூடி வரும். இந்த 25, 26 வளர்ச்சி பணி ஒரு பக்கம், சொந்த இல்லம் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அதே போல் தெற்க பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளை இந்த புரட்டாசி மாதத்தில் பார்க்கும் பொழுது கடன் நிவர்த்தியாகும், வியாதிகள் அகன்றுவிடும், வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி ஏற்படும். இது காலம் வரையிலும் பகைவர்கள் தொல்லைகள் தொடர்ந்துனே இருக்குதே, தீய வினைகள் ஆட்டி படைக்கிறதே என்ற மனத்துயர், இதெல்லாத்தையும் இந்த தெற்க பார்த்த அம்பாளை இந்த புரட்டாசி மாதத்தில் பார்க்கணும். இப்போ இத்தனை கஷ்டங்களும் அகன்றுவிடும். அன்பு தாய்மார்களே, வடக்க பார்த்த அம்பாளுக்கு தரிசனம் பண்ணணும். நவராத்திரியிலே இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது படிப்பு விஷயத்தில் வெற்றி உண்டாகும். ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறணுமா நல்லா அப்படி இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க
அரசு பதவிக்காக சொந்த தொழில் ஆரம்பிக்கணுன்றவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வடக்க பார்த்து இருக்கக்கூடிய அம்பாளை போய் தரிசனம் பண்ணணும். உங்களுக்கு நினைத்தபடி அந்த பன்னாட்டு நிறுவன பதவி, அரசு பதவி இதெல்லாம் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, அதே போல் உங்களுடைய வீட்டில் செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய ஆலயத்துக்கு போய் ஒரு உண்டியலில் ஒரு செம்பு வேல் வாங்கி உண்டியலில் போடுங்க. அப்படி போடும் பொழுது செவ்வாய்க்கிழமையில் சுபம் கைகூடி வரும், சொந்த இல்லம் கைகூடி வரும். அதே மாதிரி மழலை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உடனுக்குடனே மழலை செல்வம் உண்டாகும். ஒரு செம்பு வேல், இவ்வளோ விஷயம் இருக்கா? சுபம் கைகூடணும், மழலை செல்வம் கைகூடி வரணும், ஒரு சொந்த வீடு அமையணுமா என் பொண்ணுக்கு, என் பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு அமையணுன்றீங்களே, அந்த சொந்த வீடு அமையும். 30 வருஷம் ஆச்சு, எல்லாம் நடக்குதுப்பா. 2 வேலைக்காரங்க இருக்காங்க, கடையில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, பெரிய தொழில் பண்ணுறாரு. 30 வருஷமாக இடம் வாங்கி போட்டாரே தவிர ஒரு கல் எடுத்து போய் வச்சாரே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ணலம்மா. மீதி எல்லா காரியம் நடந்துட்டுருக்கும்மா. அந்த ஒரு சின்ன செம்பு வேல் வாங்கி போய் செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறையில் அந்த உண்டியலில் போடுங்க. கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் போன்று உங்களுடைய இல்லம் நல்லபடியாக கட்டி முடிப்பீங்க. அம்மா, மாதுளம் பழங்கள் ஒரு 5-6 மாதுளம் பழங்கள், அந்த மாதுளம் பழங்கள் எல்லாத்தையும் நல்லா எடுத்துன்னுட்டு கணபதி யானிடத்தில் அல்லது அம்பாளை போய் தரிசனம் பண்ணுங்க. எதுக்குமா மாதுளம் பழம்? ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் மகிஷாசுரன் உற்பத்தி ஆகிண்டே இருக்கிறானே, மகாச்சண்டி நீ அவதாரம் பண்ணி அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் நீ உறிஞ்சிடு, மகிஷாசுரனை வதம் செய்யலாம் என்று அம்பாள் சொல்கிறா. அதே போல் மகாச்சண்டி அவதாரமாகி அந்த ரத்தத்தெல்லாம் தான் உறிஞ்சுகிறார். அந்த மாதுளம் பழம் உள்ளார இருக்கக்கூடிய அந்த சிகப்பு மணிகள் இருக்கிறதே ஒவ்வொரு சொட்டு மாதிரி ரத்தம் மாதிரி, அதை நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு காமிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. அதை உரித்து எல்லாருக்கும் கொடுங்க. அப்படி அந்த 4 பருக்க அந்த விதைகள் அந்த பழங்களை சாப்பிடும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டகாலமெல்லாம் நிவர்த்தியாகும். மெயினாக உங்களுக்கு என்னென்ன பண வசதி உண்டாகும். சபாஷ், இன்றைக்கி 2 மாதுளம் பழம் வாங்கி போய் பிள்ளையார்கிட்ட வச்சிடுறேன், சாமி நீங்களே எடுத்துக்கோங்க, இல்லை எல்லா ஜனங்களுக்கும் உங்கள் கையால் கொடுங்க உங்கள் விருப்பப்படி. அப்படி தட்டில் ஒரு 101 ரூபா போட்டு அந்த மாதுளம் பழங்களை கணபதியான இடத்துலையோ அம்பாளண்டியை வைக்கும் பொழுது பண வசதிகள் உண்டாகும். அந்த இல்லத்தில் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் உண்டாகும். இருப்பிடத்தில் தெய்வங்கள் வந்து வாசம் செய்யும். ஆஹா, நம்ம வீட்டில் சாமி இருக்கா இல்லையா, நம்ம பெரியவங்க இருக்காங்களா இல்லையா, நம்ம வீட்டில் சுமங்கலி தெய்வம் இருக்கா இல்லையா, நம்ம வீட்டில் பெண் தெய்வம் ரொம்ப ரொம்ப காலமாக இருந்ததே அது இருக்கா இல்லையா, இப்படிலாம் ஒரு கேள்விக்குறி இருக்கே. இன்றைக்கி மாதுளம்பழம் எடுத்துமே அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. உடனடியாக அந்த பெண் தெய்வம் உங்கள் வீட்டு வாயிற்படி உள்ளார வந்து உங்களுடைய பூஜை அறையில் போய் தங்க ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, தசமி வளர்பிறை தசமியில், அந்த வளர்பிறை தசமி அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆலயங்கள், திருமணங்கள் நடக்கக்கூடிய வீடு, ஆலயங்கள், மடங்கள், தர்மஸ்தலங்கள், இந்த இடங்களில் அந்த தசமி அன்னைக்கு 2 பக்கமும் வாழை மரம் கொலத்தல்லுன வாழை மரம் கட்டி வைப்பாங்க. அப்படி கொலத்தல்லுன வாழை மரம் கட்டி வைக்கும் பொழுது அந்த வாழை மரத்தை கடந்து போய் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும். கொலத்தல்லுன வாழை மரத்தை அது 2ம் வாசலில் கட்டியிருக்காங்க. அந்த வாசலை கடந்து போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்களே, வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. வளர்பிறை தசமியா எந்த கோயிலில் வாழை மரம் கட்டியிருக்கோம். இன்றைக்கி பத்திரிக்கை பார்த்தோம், தசமி திதிகள் காலையில் 6-7:30 முகூர்த்தம் போட்டிருக்கும் பத்திரிகையில். அன்றைக்கி திதி தசமி திதி. எப்படி கல்யாண மண்டபத்து வாசலில் என்ன இருக்கோ, குளத்தில் வாழைமரம் இருக்கும், அதை கடந்து போகணும். அந்த தசமி திதியில் வாழைமரம் செடி இருக்குமா, அதை போய் கிடக்கலாம், அதை ஒத்துக்க மாட்டேன். சுபம் நடக்க வேண்டும், ஆலயங்களில் பூஜை நடக்க வேண்டும். ஆக அந்த வாழைமரம் 2ம் வாசலில் இருக்க வேண்டும். புரிகின்றதா அன்பு தாய்மார்களே? நீங்கள் கேட்ட வரம் சித்தியாகும். பல ஆண்டுகளாக காத்திருந்த வேலைகள் ஜெயமாகும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். உனக்கு ராகு சரியில்லைடா அப்படின்றார் வாத்தியார். என்ன பண்ணுறது, கோவம் குறையணும், ராகுவால் கோபம் வருது.
கோபம் குறையணும். சரி, சனி இப்போ ரொம்ப இருக்கிறார். நீ எதை பேசினாலும் அனர்த்தமாக போகுது. நியாயத்தை சொன்னால் கூட அனர்த்தமாக எடுத்துக்கிறாங்களே சாமி அப்படின்றாங்க. அந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக மாறும். கிரகங்கள் நன்மை செய்ய ஆரம்பித்து விடும். நினைத்த படிப்பு, நினைத்த பதவி உங்களுக்கு தேடி வந்துவிடும். சுவாரஸ்யமாக போகிறது இல்லை நிகழ்ச்சி. அன்பு தாய்மார்களே, ஒரு சமயம் காசிராஜன் ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது. அந்த காலத்தில் குருவை தேடி வனத்திற்கு வரும்பொழுது அந்த குருகுலத்தில் குரு இல்லை. பிள்ளைகள் ஒரு 500 பிள்ளைகள் இருக்காங்க, வித்தியார்த்திகள், வேதம் படிக்கிற சிஷ்ய கோடிகள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கேட்குறார், இந்த நாட்டை ஆளக்கூடிய காசிராஜன், அவனி 56 தேசங்களையும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி, நான் குருவை பார்க்க வந்திருக்கிறேன். குரு தேச சஞ்சாரம் போயிருக்கிறாரு, இப்போ பார்க்க முடியாது. சரி, என்ன விஷயம்னு ஒரு சிஷ்யன் முன்னே போய் கேட்டான். இன்றைக்கி அவையில் ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது பேசும் பொழுது வார்த்தை. அதனால் எனக்கு ஒரு மனசு கலக்கமாக இருக்குது. குருவெண்ட கேட்டு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேன்னார். சரி, அப்படியே ஆகட்டும் வா அப்படின்னு அந்த அரசரை அழைத்து கொண்டு அந்த சிஷ்யன் கங்கையில் போய் இடுப்பில் வாழத்தில் நின்று ஒரு முழுக்க போட சொன்னார். முழுக்க போட்டார் ராஜா. ஓம் நம சிவாயம் என்று சொன்னார் சிஷ்யன். அதை அப்படியே ராஜா சொல்கிறார், ஓம் நம சிவாய. ஒரு தரம் முழுகினார். மறுபடியும் ஓம் நம சிவாய, இன்னொரு தரம் முழுகுங்க. இந்த மாதிரி ஒரு 3 தரம் சொல்லி சொல்லி முழுக வைக்கிறார் சிஷ்யன் அரசனை, சக்கரவர்த்தியை. கரையேறி வந்தார். உன்னுடைய தோஷம் விடுதலாகிவிட்டது, செல்லுங்கள் மன்னரே என்று அனுப்பிட்டான். கொஞ்ச நாள் பொறுத்து குருகுலத்துக்கு வரார். அப்படி வரும்பொழுது, இன்றைக்கி ஏதாவது நடந்ததா இந்த 6 மாதத்தில் நான் இல்லாத நேரத்தில்? அப்போ ஒரு சிஷ்யன் முன்னே ஓடி வந்து, இந்த நாட்டை ஆளக்கூடிய காசிராஜன் வந்தான். அந்த காசிராஜனுக்கு இந்த மாதிரி அவருடைய அரசபையில் வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தினதுனால பாவம் ஏற்படும்னு வந்துட்டார். அந்த பாவத்தை அகற்றுவதற்கு நீங்கள் சொல்லி கொடுத்தா மாதிரி அவரை குளிக்க சொன்ன நமசிவாயம் சொல்லி ஒரு 3 தரம்னார். குரு கிட்ட கூப்பிட்டார். பலார்னு ஒரு அறை கொடுத்தார். என்ன குருவே, நீங்கள் நல்லதை சொல்லி சொன்னீங்கன்னு நான் அதை மாதிரி தானே சொன்னேன். அப்பா, நீ ஒரு தரம் நமசிவாயம் என்று சொல்லி குளித்தாரே, அவருடைய பாவம் அகன்றது. 2வது தரம் அவரை முழுக சொன்னிய நமசிவாயம் என்று, அவருக்கு தேவலோகத்தில் இந்திர பதவியே கிடைத்து விட்டது அந்த ராஜனுக்கு. 3வது தரம் முழுகிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டியே, 3வது தரம் முழுவிட்டார். பிறவி நிலை கடந்த பரந்தாமனுடைய தீர்க்க தரிசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டது. இந்த நமசிவாய மந்திரத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு அப்போ தான் அந்த சிஷ்யனுக்கே தெரிகிறது குரு சொல்லி. அன்பு தாய்மார்களே, அனுதினமும் நீங்கள் சமைக்கும் பொழுதும் சரி, நடக்கும்போதும் சரி, சிந்திக்கும் போதும் சரி, ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் நமோ நாராயண, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் நம சிவாய அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்லோகம் ஒரு நாளைக்கு ஒரு 10 தரமாவது சிந்தித்திடுங்கள், மனசு விட்டு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய மனசில் எத்தனை துக்கங்கள், புற்றாகவும் மரமாகவும் செடியாகவும் கல்லாகவும் கடும் தவம் செய்யக்கூடிய ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரானந்தம் இறைவனுடைய திருநாமம் நமசிவாயம் என்ற ஒரு சொல்லுக்கு இறைவன் எத்தனை பதவிகள் தரா பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய அனுகிரகத்தை பண்ணுறார். அதனால் அனுதினமும் பகவத் ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோடி துக்கம் தானாக பறந்துவிடும். உங்களுடைய நிலைமை சரியாக வேண்டும் என்று நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையாக பார்த்து துர்க்கைக்கு விரல் மஞ்சள் மாலை போடுங்க, உங்களுடைய நிலைமை சரியாகும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையிலையும் கிருத்திகை நட்சத்திரத்திலையும் தவறாது அன்றைய தினம் வாழை இலை, நுனி வாழை இலையில் சாப்பிட பழகுங்கள். இன்னும் ஒரு சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் அதி சீக்கிரத்தில் நான் நினச்ச வேலை நடக்கணும் சாமி. ஒரு தாமரை இலை வாங்கி அதை கவிழ்த்து அதை நல்லா அலம்பிட்டு கவிழ்த்து அதை அதில் சாப்பிட்ணும். எப்போ சாப்பிட்ணும்? செவ்வாய்க்கிழமையில்
அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்தில் தாமரை இலையில் கவிழ்த்து சாப்பிட்டா நினைத்த காரியம் கைகூடும். என் பிள்ளைங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கணும் சாமி, நான் சாப்பிட்றேன் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சாப்பிடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ப்ரமோஷன், அவங்க நினைத்த காரியம் கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, நிகழ்ச்சி நல்லா இருக்குது. இந்த சாமி என்ன ஊர் அதை சொல்லலையே, புதுசாக பார்க்குறோமே நாங்கள். அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், அங்கேருந்து செஞ்சி திருவண்ணாமலை போகிற ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். அந்த திண்டிவனத்துலேருந்து 5வது கிலோமீட்டர். இந்த ஊர் பேர் பலாக்குப்பம். கிராம எல்லையில் இங்கே இருக்குது. கிராமம் உள்ளார 2 கிலோமீட்டர் உள்ளார இருக்குது. செஞ்சி மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. வந்து அருள்வாக்கு தரிசனம், எதிர்காலத்தை பற்றி அறியலாம். எத்தனையோ கோடான கோடி குடும்பங்கள் வந்து இன்றைக்கி நல்ல நிலையில் சுபிட்சமாக இருக்கிறாங்க. பலன்கள் அள்ளி தருகின்றாள், அனுக்கிரகம் பண்ணுறா. வால்மீக மகரிஷிக்கு அனுக்கிரகம் பண்ண அம்பாள் வனதுர்கை. அருள்வாக்கு சொல்லக்கூடிய அம்பாள் வந்து வனதுர்கை. ராமன் வனத்திற்கு வரும்போது முதல் வணங்கின தெய்வம் யாரான்னாக்க வனதுர்கையை தான் வணங்கினார். அந்த வனதுர்கையை வணங்கினதுனால தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராவணாதியர்களை வதம் செய்து லோகத்துக்கு நித்திய கல்யாணத்தை உண்டு பண்ணார் ராமர். வனதுர்கையை வணங்கினதுனால அந்த துஷ்டர்கள், மாயை வேலை செய்கிறவங்க, அந்த கெட்ட அரக்கரர்கள் சம்காரம் பண்ணக்கூடியவை யாருன்னா வனதுர்கா தான். அப்படிப்பட்ட வனதுர்கையை வணங்கி அந்த வேலையை ஆரம்பித்த ராமனுக்கு வெற்றி ஏற்பட்டது. அதே போல் பாண்டவர்கள் வனத்திற்கு வரும்பொழுது முதல்ல வனதுர்கையை தான் வணங்கினாங்க. இந்த வாருண்ய வாசமும் அக்ஞான வாசமும் முடித்து மீண்டும் சாம்ராஜ்யத்தை அடைவதற்கு அனுக்கிரகம் பண்ணணும் அப்படின்னு வனதுர்கைக்கு தான் முதல் பூஜை பண்ணாங்க. அன்பு தாய்மார்களே, ஆங்கில தேதி 24, ஆங்கில தேதி 6ஆம் தேதி, ஆங்கில தேதி 15ஆம் தேதி, இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுடைய இல்லத்தில் ஸ்படிக லிங்கம் அல்லது ஸ்படிக மணிமாலை பூஜை ரூமில் வைங்க. அம்மா மறுபடியும் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் 24 பிறந்தது இருக்குது, 15ஆவது பிறந்தது, 15ஆம் தேதி பிறந்த எங்கள் எஜமானன் அப்படின்றாங்களே, அந்த 15, 24, 6 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய வீட்டில் ஸ்படிகமணி மாலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நவக்கிரகங்கள் நல்ல பலன்களை தர ஆரம்பிக்கும். ரொம்ப கெட்டிக்காரர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்கள், ஆளுமை அதிகம். அவங்க சொல்கிறது தான் அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். அப்படியேற்பட்ட தேதி உள்ளவர்கள் பிறந்தவர்கள். அந்த ஸ்படிகம் வீட்டில் இருந்தால் இன்னும் அவர்களுக்கு இறைவன் கிரீடத்தில் எப்படி சந்திரன் இருக்கிறதோ உமா மகேஸ்வரனுடைய கிரீடத்தில், அதை போல் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் எல்லா செல்வங்களோடு சிறப்பாக முன்னேற்றத்துக்கு வருவீர்கள். அன்பு தாய்மார்களே, நவராத்திரியில் இப்போ நடந்துட்டுருக்கு, இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கிறது. இந்த நவராத்திரியில் முடிந்த வரையிலும் அவரவர்கள் மஞ்சள், குங்குமம், அம்பாளுக்கு பட்டு புடவை, அம்பாளுக்கு வேண்டிய பூஜை சாமான்கள் அனுப்பி வைக்கலாம். அம்பாளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி மூலவர தரிசனம் பண்ணுறது முக்கியமாக அந்த பௌர்ணமியும் ராஜகோபுரமும் சாயந்தரம் அந்த 7 மணிக்கு பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் பக்கத்தில் பௌர்ணமி நிலவு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் நீங்கள். அப்பொழுது வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க. சாமி நீங்கள் சொல்லிட்டீங்கள, வர பௌர்ணமி வெள்ளிக்கு நேராக போகிற எங்கள் தெருவிலே பிள்ளையார் கோயில் இருக்குது, அப்படி பிள்ளையாரை வலம் வந்தாலே மூலவருடைய கோபுரமோ ராஜகோபுரமோ அதுக்கு நேராக நிலவு பார்த்துடுவேன். அப்படி அந்த பௌர்ணமி நிலவில் அந்த ராஜகோபுரத்தையும் மூலவருடைய கோபுரத்தை ஏதாவது ஒன்று தரிசனம் பண்ணால் போகிறோம். கோபுரத்தில் ஏதாவது ஒன்று, ராஜகோபுரம் பௌர்ணமி நிலவு, ராஜகோபுரம் மூலஸ்தான கோபுரம், ஏதாவது ஒன்று தரிசனம் பண்ணுங்க ஜதையை. அப்படி எட்டி பிடிக்கிறேன் ஆனால் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றீங்களே, அந்த நிலைமை சரியாயிடும். கையில் எட்டி பிடிக்க வேண்டாம், அது உங்கள் மடியில் வந்து விழும். அந்த வெற்றி செய்திகள், அந்த ஒரு முயற்சி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் அந்த யூடியூப்பை பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிவிரைவில் உங்களுக்கு மீண்டும் இந்த அபூர்வ விஷயத்தோடு தரிசிக்கிறோம்.
அன்னையினுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். சுபமஸ்து.